இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தொக்கு தான். இறால் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது நெய் இறால் தொக்கு. மஞ்சத்தூள் உப்பும் போட்டு இந்த மாதிரி இறாலை வந்து லேசாக நம்ம வதக்கிக்கிறணும். நம்ம வதக்க அதை தண்ணி நல்லா விடும்ல, அந்த விட்ட உடனே ஒரு நல்ல இறால் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் பொன்னிறமாக வந்துடும்ல, அப்போயே நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இப்போ ஆட் பண்ண போகிறோம் டொமேட்டோ, பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்கிறங்க, துருவல் தூள், அப்புறம் சீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் காஞ்ச மிளகா சுட்டணும். இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். ஸோ நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக சுட்டு எடுங்க. அது இந்த மாதிரி 5 மிளகா இல்லைனா 6 மிளகா, நல்லா காரத்துக்கு இப்போ 6 மிளகா போட்டு அரைச்சி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து நம்ம வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, கீயை நம்ம இப்போ கீயை நல்லா ஊற்றிக்கிறணும். நல்லா ஒரு கப் அளவுக்கு கீ ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் ஆனியனை இந்த கீயில் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன்னா வெங்காய வாடை போகணும். ஸோ வெங்காய வாடை போனதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை போடணும். ஸோ இல்லை தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் நான் சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணால் இன்னமும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் போட்டு இறால் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வதக்குனதுனால கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும், ஓரளவு வெந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவு லைட்டாக கொஞ்சம் வேகிறதுக்கு லேசாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த பக்குவத்தில் முடித்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட்டை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, நல்லா முருக நெய் தோசை, அப்புறம் சாதம், இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த இறால் தொக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறால் தொக்கு நிறைய இடங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.